ஆண்மை குறைவு என்கிற நோய்க்கான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். ஆங்கிலத்தில் இம்பொட்டன்சி, ஒலிகியோஃபோமியா, அசஸ்போமியா என்று பல மாற்று பெயர்களாலும் அழைக்கப்படுகின்ற ஆண்மை குறைவு மிகவும் ஒரு மோசமான நோயாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் மனிதனின் சந்ததிகள் வளருவதற்கு அவர்களின் அடுத்த வாரிசுகள் தேவை. அந்த குழந்தை பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை தருவதற்கு தடையாக இருக்கின்ற ஆண்மை குறைவு என்கிற நோயை முழுமையாக நீக்குவதற்கான சித்தர்களால் அதிரகசியமாக காக்கப்பட்டு வந்த அற்புதமான ஒரு மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக ஆண்மை குறைவு ஏற்படுவதற்கான சில அறிவியல் பூர்வமான காரணங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆண்மை குறைவு ஏற்படுவதற்கான சில காரணங்கள்: தவறான பழக்க வழக்கங்கள், குறிப்பாக மது, போதை வஸ்துக்கள், லக்ரி வஸ்துக்கள் என்று சொல்லக்கூடிய சிவிங்கம், கஞ்சா, அபின் போன்ற கொடிய போதை பழக்கங்கள் படிப்படியாக நரம்பு தளர்ச்சியை ஏற்படுத்தி நாளடைவில் விந்தணுக்களின் எண்ணிக்கையும் விந்து சுரப்பையும் தடை செய்து ஆண்மை குறைபாட்டை ஏற்படுத்துகின்றன. அடுத்ததாக தவறான உணவு பழக்க வழக்கங்கள். தினந்தோறும் அகால வேளையில் உணவு அருந்துதல், அதாவது கிராமத்தில் இன்று கூட அகால போஜனம் என்று கூறுவார்கள். காலை, நண்பகல், இரவு முறையாக இருக்கக்கூடிய உணவு நேரத்தை தவிர்த்து நேரம் கடந்து உணவை சாப்பிட்டு வருவதனாலும் பல்வேறு ரசாயன பொருட்கள் கலந்த உணவுகளை நாம் தொடர்ந்து சாப்பிட்டு வருவதனாலும் உடலில் நரம்பு தளர்ச்சி ஏற்படுத்தப்பட்டு விதைப்பை, டெஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய விதைப்பையில் நீர் கோர்த்துகின்ற சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டு ஆண்மைத்தன்மை குறைகின்றன. ஒரு சிலருக்கு நரம்பு தளர்ச்சி என்கிற நோய் ஏற்படுத்தி உணவின் மூலம் அதை சரி செய்ய முடியாமல் ஆண்மை குறைபாடு ஏற்படுகின்றன. ஒரு சிலருக்கு மட்டும் பை ஜீன் என்று சொல்லக்கூடிய பிறப்பிலிருந்து நரம்பு தளர்ச்சியும், விதைப்பை வீக்கம் மற்றும் விதைப்பையில் கிருமிகள் போன்ற காரணங்களால் இந்த ஆண்மை குறைபாடு ஏற்படுகின்றன. அடுத்ததாக ஆண்மை குறைபாடு இருந்தால் அதை எளிமையான முறையில் தீர்ப்பதற்கான சில எளிய வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏழைகளின் வயாக்ரா என்று அழைக்கப்படுகின்ற முருங்கை மரம் மிக சிறந்த ஆண்மை குறைபாடை நீக்குகின்ற. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது உன் மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான்.
நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.